கடந்த 6 மாதத்தில் மட்டும் 3323 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் டிப்போர்ட் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 7000க்கு மேற்பட்டோருக்கு ரிமூவல் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. முதல் தடவையாக கனடியன் பார்டர் சர்வீஸ் களத்தில் இறங்கியுள்ளது. CBSA officers reportedly arrived at the demonstration site and checked participants' identification study. இன்றைக்கு ஒரு சிலர் bulletproof அணிந்துதான் வெளியிலே போறாங்க. Some Indo-Canadians began wearing bulletproof vests before leaving their home. இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பாப்புலேஷன் கனடால குறைவதற்கு இதுவும் ஒரு காரணம். Members of a notorious Indian gang who came to Canada on student visas. இன்றைக்கு 1000க்கு மேற்பட்ட கேங் மெம்பர்ஸ் கனடாக்குள்ள கன்னோட சுத்துறாங்க. To 1,000-foot soldiers ready to carry out shootings across Canada. My course is tourism, Computer programming. nursing leadership and healthcare management. வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? 2015ஆம் ஆண்டுல இருந்து ஜஸ்டின் ட்ரூடோ ஆட்சி காலத்தில் 1.5 மில்லியன் இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கனடாக்குள்ள ஸ்டூடெண்ட் விசா மூலமாக வந்திருக்கிறாங்க. எந்த ஒரு கிரிமினல் செக்குமே செய்யப்படவில்லை. 1000க்கு மேற்பட்டோர் எக்ஸ்டோர்ஷன் மற்றும் கிரைமில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அதாவது சொந்த கம்யூனிட்டிகளே மிரட்டி பணம் பறித்தல். மொத்தமாக 2400 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க 13,000 குற்றங்களுக்கு. The number of Canadian student visas expanded dramatically starting around 2015 under the Trudeau government. More than 1.5 million Indian nationals received Canadian study permits and usually did not require a criminal record check. While the vast majority are law-abiding, records show thousands have been charged with extortions and other violent crimes. The most recent data for more than 2,400 Indian students were charged with more than 13,000 offenses, representing an increase over the past decade of more than 8,800%. போன வருடம் முழுவதுமே 3779 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த வருடம் ரெக்கார்ட் பிரேக். முதல் 6 மாதத்தில் மட்டும் 3323 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா 88% இது அதிகரித்துள்ளது. மேலும் 7000க்கு மேற்பட்டோருக்கு ரிமூவல் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளது. இவங்க வாலண்டியராக வெளியில் போகாமல் இருந்தால் இந்த எண்ணிக்கை இந்த வருடம் 10,000 ஆகிறதுக்கான வாய்ப்பும் உள்ளது. இந்த அளவுக்கு உலகத்தில் எந்த நாட்டிலேயுமே ஒரே கம்யூனிட்டியை டிப்போர்ட் செய்த சரித்திரமே இல்லை. இந்த டிப்போர்டேஷனுடைய எண்ணிக்கை எப்படி வருடமாக அதிகரித்து கொண்டு போகின்றது என்பதை பார்ப்போம். 2021ஆம் ஆண்டு 603 இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை டிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு 786, 2023ஆம் ஆண்டு 1132, 2024ஆம் ஆண்டு 2004, 2025ஆம் ஆண்டு 3779, 2026ஆம் ஆண்டு முதல் 6 மாதத்தில் மட்டும் 3323 உள்ளது. இதில் இன்டர்நேஷனல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் டிப்போர்ட் பண்ணல. இந்தியாவுக்கு பிறகு மெக்சிகோ 1573, ஹெய்ட்டி 431, US 372, கொலம்பியா 354. ஆனால் இந்த பேட்டர்னில் இன்றைக்கு ஒரு சேஞ்ச் இருக்குது. கடந்த 5 வருடமாக டிப்போர்டேஷனில் மெக்சிகோ தான் முதலிடமாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் இந்தியா ரெக்கார்ட் பிரேக்கிங்கோட முதலிடத்தை பெற்றுள்ளது. சரி, ஏன் ஒரே கம்யூனிட்டி மக்களுக்கு இவ்வளவு டிப்போர்டேஷன்? கனடாவோட சனத்தொகை இந்த கேப் சிஸ்டத்தை விட வேற ஒரு காரணம் இருக்கின்றது. இனிமேல் கனடாக்குள்ள சரியான இமிகிரண்ட்ஸ் வர வேண்டும். அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கடைப்பிடிக்கிற மக்களை தான் இந்த கவர்மெண்ட் விரும்புகின்றது. ஏன் சவுத் ஏஷியன் கம்யூனிட்டியுமே அதைத்தான் விரும்புகின்றது. ஸ்டூடெண்ட் விசா இனிமேல் பிஆருக்கான பாத்வே அல்ல. போகிற வார இடம் எல்லாமே இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கும் பிஆருக்கும். சவுத் ஏஷியன் கம்யூனிட்டிக்குள்ளேயே நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. நிறைய ஈவெண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. தீபாவளியாக இருக்கட்டும், நியூ இயராக இருக்கட்டும், பெரிய பெரிய மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே லட்சக்கணக்கில் மக்கள் வராங்க. ஏன் இந்த கம்யூனிட்டி மக்கள், அதாவது இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பின்னால் யாருமே இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதும் இல்லை. எந்த ஒரு கம்யூனிட்டியோ ஒரு ஆர்கனைசேஷனோ இவங்களுக்கு பேக்கப் பண்ணாததுக்கு காரணம் இருக்குது. இன்றைக்கி இந்தியன் விஷ்ணு கேங் மெம்பர்ஸை அரெஸ்ட் பண்ணி
பேன் பண்ணி கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கனடியன் கவர்மெண்ட்டுக்கு வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் 1000க்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் துப்பாக்கியுடன் கனடா நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எல்லா சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி மக்களுமே அவங்களுக்கு டேக்ஸ் பே பண்ண வேணும். இதுதான் அவங்களுடைய டிமாண்ட். இவங்க எல்லாருமே இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட் வீசாவை யூஸ் பண்ணி கனடாக்குள்ளே வந்தவங்க தான். Chilling claim made to the Abbotsford Police Department last year is now coming to light. The Indian-based Bishnoi gang allegedly boasting it has up to 1,000 foot soldiers ready to carry out shootings across Canada. The letter disclosed during an immigration hearing Thursday in Edmonton. According to a police investigator who testified, the letter also alluded to how every business needs to pay their tax. The community is really frustrated and afraid. While the true size of the Bishnoi gang remains unclear, police across the country have made dozens of arrests tied to the extortion crisis. இவருக்கு பேர் கோல்டி பிரார். இவர் விஷ்ணு கேங்குடைய வலது கை. 2017ஆம் ஆண்டு ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக கனடா வந்துள்ளார். இவர் கனடாவில் காலேஜுக்கு போனாரா யூனிவர்சிட்டிக்கு போனாரா யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் தனக்கு கீழே பெரிய கேங் மெம்பர்ஸையே உருவாக்கி உள்ளார். இன்றைக்கு இவர் எங்கே இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. Crimes allegedly committed by members of a notorious Indian gang who came to Canada on student visas. This crisis is not even close to being over, and it could get worse. India's Bishnoi gang is led by Lawrence Bishnoi, who's been locked in an Indian prison since 2015, accused of numerous murders. A classified intelligence report by Canada's Border Services Agency, obtained by Global News, reveals Bishnoi's top lieutenant, Goldie Brar, came to Canada on a student visa in 2017. It's unclear if he ever went to class, and his whereabouts are now unknown. The report reveals how Brar and other Bishnoi leaders expanded into Canada and recruited members by exploiting the student visa program. சவுத் ஏஷியன் கம்யூனிட்டி பெரிய பெரிய வீடு வச்சிருக்கிறவங்க பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கள இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. எக்ஸ்டோஷன் கேஸுக்கு பயப்படுறாங்க. மிரட்டி பணம் பறித்தல், வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க, காசு கேட்டு, இல்லாட்டி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவோம், கிட்னாப் பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம் என்று இவங்க பயத்திலேயே லம்சம்மாக பெரிய தொகையை கொடுத்து இவங்களுக்கு வழங்குறாங்க. இவங்களுக்கு கனடியன் போலீஸ் மேலே நம்பிக்கையே இல்லை. இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் வீசா மூலமாக கனடா வந்தவங்க தான். Well, there is definitely a fear in the community. South Asian residents and business owners report receiving phone calls threatening their families and demanding payment. Some of those people have actually paid the ransom to buy peace, and without actually going to the police and reporting everything. So which is very heartbreaking. I mean, people don't have trust in the police anymore. ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியில் போகும் பொழுது புல்லட் ப்ரூஃப் அணிஞ்சு தான் போகிறாங்க. கனடியன் மீடியா ஒரு கேங் மெம்பரோட ஃபோனில் உரையாடும் பொழுது அவர் மட்டும் 30லேருந்து 40 டார்கெட், அதாவது கன் பாயிண்டில் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. Some Indo-Canadians began wearing bulletproof vests before leaving their home. Are you wearing one right now? Yes, I do. Can we see it? Yes. CTV News spoke with an individual who claimed he'd carried out dozens of extortions for the Bishnoi gang. How many targets have you hit? How many homes? How many businesses? In Canada, like around, I think 30 or 35, 40. ஆல்கோரியில் போட்டேஜ் காலேஜுக்கு முன்னால் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட்டுக்கு மக்கள் இடையூறுன்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. போலீஸ் அந்த இடத்துல கனடியன் போர்டர் சர்வீஸுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ அந்த இடத்துல போர்டர் சர்வீஸ் வந்ததோ 100க்கு மேற்பட்டோர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. இந்த போர்டர் சர்வீஸை பார்த்தா பிறகு பாதிக்கு மேற்பட்டோர் அந்த இடத்தை விட்டே போயிட்டாங்க. இதுதான் முதல் தடவையாக கனடியன் போர்டர் சர்வீஸ் பப்ளிக்கில் ஐடி செக் பண்ண தொடங்கியது. International students, many of them from India, have been demonstrating against rejected post-graduation work permit applications. CBSA officers reportedly arrived at the demonstration site and checked participants' identification study, permits and work authorizations. Border Service 20 பேரோட ஐடியை செக் பண்ணியிருக்கிறாங்க. அதில் 12 பேருக்கு தான் பிரச்சனை. அந்த 12ல் 7 பேருக்கு ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி நிறைவு பெற்றுள்ளது. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லை. இந்த 7 பேருமே அடுத்த 7 நாட்களில் கனடியன் போர்டர் சர்வீஸுக்கு அறிவிக்க வேணும் அடுத்த என்ன செய்ய போறீங்கன்னு. மீதி இருக்கிற 5 பேருக்கு இந்த மாத கடைசியோடையே விசா ஸ்டேட்டஸ் எல்லாமே நிறைவுக்கு வருகின்றது. இதுதான் அங்கே நடந்தது, வேற ஒன்றுமே அங்கே நடக்கவில்லை.
கனடியன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா என்பது பிஆருக்கான ஒரு பாத்வே, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸுக்கான ஒரு பாத்வே தான் ஸ்டூடெண்ட் விசா. இங்கே யாருமே படிச்சுட்டு திரும்பி போக வரவே இல்லை. இன்றைக்கி ஒப்போசிஷன் பார்ட்டி என்ன சொல்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே உடனடியாக டிப்போர்ட் பண்ண தான் சொல்கிறாங்க. International students from India. 4,000 temporary residents were charged with nearly 18,000 criminal offenses in a recent 4-year period. ஒரு காலத்தில் கனடாவில் எங்கே பார்த்தாலுமே இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் தான். My course is tourism, computer programming, nursing leadership and healthcare management. ஆனால் இந்த எண்ணிக்கை இப்போ தொடர்ந்து குறைந்து கொண்டே வருகின்றது. உங்களால் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.